படம் எப்படி இருக்குன்னு உள்ளதை உள்ளபடி உண்மையை மட்டும் சொல்ல போகிறேன். இந்த படத்தில் யாருக்குமே தெரியாத ஒரு சீக்கிரட்டை சொல்லவா, லியோவில் வர மாதிரி இதுலேயும் ஒரு கிஸ்ஸின்னு இருக்குங்க. கேப்டன் விஜயகாந்தோட கேமியோலாம் சும்மா பட்டாசாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் வராங்க. அந்த கேமியோலாம் சும்மா தாறுமாறாக இருக்குது. மற்றபடியாக பார்த்தோம்னா விஜய் மூவினாவே சாங்ஸு தான் பெட்டராக இருக்கும். இந்த மூவியில் சாங்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம சாங்ஸ் ரிலீஸ் ஆகிறதே தெரிஞ்சிருச்சு. ஆனால் படத்தில் வரப்போ சீனுக்கும் சாங்குக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி சாங் ஓடிட்டுருக்கு. அப்புறமேட்டு இந்த படம் ஜென்டில்மேனோட காப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சம்மந்தமே இல்லைங்க, இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருக்காங்க. அது வேற கதை, இது வேற கதையாக இருக்குது. ஓகேப்பா, சாங்கில் தான் கோட்டை விட்டுட்டாங்க. பிஜிஎம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் மங்காத்த அளவுக்கு தரமாக போட முடியனால அவளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்ல சும்மா தக்காளி தாறுமாறாக இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக பார்த்தா விஜய் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டுன்னு தான் சொல்லணும். ஃபைட் சீன்லாம் சும்மா தரமாக இருக்குது. அதுவும் இந்த தாய்லாண்டில் ஒரு ஃபைட் சீன் நடக்கும் பாருங்க. என்ன கேமராவை அந்தாண்டி இந்தாண்டி அட்டி நம்ம சூரியன்கிட்ட கேமரா பண்ண கொடுத்த கதையா, நாம் அந்த ஃபைட் சீனை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள நமக்கு தலைவலியே வந்துடுதுங்க. அது ஒன்று தான் மைனஸாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக தான் போகுது. ஏன்னா ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்குது கதை. செகண்ட் ஹாஃப்லாம் சும்மா மலை வேகமாக ஓடியே இருக்குங்க. இந்த படத்தை பார்க்கலாமா இல்லையாடா அதை மட்டும் சொல்கிறா அப்படின்னு கேட்டால் தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். விஜய் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு ட்ரீட்டுன்னே சொல்லலாம். இந்த படத்தை ஃப்ரெண்ட்ஸு கூட போய் பாருங்கள், நல்லா என்ஜாயபுளாக இருக்கும். ஒரு 2-3 டேஸ் கழிச்சு போங்க. ஏன்னா சத்தம் போட்டுட்டு ஒரே லட்சியாக இருக்கும். ஓகே கைஸ், டாடா, டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைபு லைக் பண்ணியிருக்கேன்.